with light, which is representing joy, goodness and prosperity. The whole Kartigai month is considered auspicious and lamps are lit throughout the month and columns are drawn in front of the houses. The idea behind this festival is to keep away bad things from life and welcome the good and holy things of life. Our Velamal family is here to enrich this function of Kartigai Deepam, and we all wish you to have a blissful Kartigai Deepam. Thank you. தீப வழிபாடு தமிழர்களின் வழிபாடு. தீபம் ஏற்றுவதால் அஞ்ஞான இருள் நீங்கி மெய்ஞான ஒளி கிட்டும். தீப வழிபாடு பற்றி இலக்கியத்திலும் குறிப்புகள் காணப்படுகின்றன. கார்த்திகை நட்சத்திர நாளில் மாலை நேரத்தில் வீடுகளில் களிமண்ணால் செய்யப்படும் விளக்கில் பசுனை அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமியின் அம்சமான குத்து விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும். பசுனை பயன்படுத்துவதன் காரணம் தேவர்கள் அனைவரின் வசிப்பிடமாயிருப்பது பசு. தீபத்தில் பசுனை இடுவதால் சிவம் ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி ரூபமாய் விளக்கில் வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம். பனைமரம் வேர் முதல் நுனி வரை பிறருக்கு பயன்படுவது போல நாமும் வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவியாயிருத்தல் வேண்டும் என்பதே இதன் பொருள். பனமரத்தை தேவமரம் எனவும் அழைக்கிறோம். கார்த்திகை நாளில் பொரி உருண்டை செய்வதால் பொரியின் வெண்மை நிறத்தில் சிவனும் வெள்ளம் பக்தியையும் தேங்காய் வலிமையையும் தரும் என்பது ஐதீகம். எனவே தீப நாளில் தீப ஒளி ஏற்ற அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொன்னொளி பரவ வேலம்மாள் பள்ளியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பிரணவ மந்திரத்தின் பொருளுரைத்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகப் பெருமானை ஓம் என்ற ஓங்காரத்தால் தியானிப்போம். அது மட்டுமன்று எந்த ஒரு இறை வழிபாடும் கணபதி மந்திரம் இல்லாமல் முழுமையடையா. எனவே இன்னிசையால் கணபதியை அழைக்கிறார்கள் எமது மாணவிகள். வேலமுகத்து நாயகனே விநாயகனே, மாந்தர்களின் வினை தீர்ப்பவனே, மாந்தரின் மனங்களிலே மங்காத புகழுடன் மங்களமாய் நிகழ்பவனே என குழுவாய் பாடி பணிந்திடுவோம்.
என்று அளவுற வேண்டினால் அவரின் அருள் நமக்கு கிட்டாதா என்ற சிறிய உள்ள கிடக்கையுடன் யாசிக்கும் போது நாவினால் பாடி மனதினால் சிந்திக்க முருகன் மயிலேறி வருகிறார். அவருடன் இதோ எம் பள்ளி பாவைகள்.
எழுத்துக்கு உட்பட்டது இசை என இன்னிசையால் இறையருளை பெற அம்பாளின் அன்பான பொற்பாத கமலத்தை தொழுது கருணா விலாசினியை அழைக்கிறோம்.